ஹாய், குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ஆஃப்டர்நூன் மேலே விலாகு, அதுவும் கொடைக்கானல்ல இருந்து. நாங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும்னா நாங்கள் 3 பேரும் கொடைக்கானல் வந்துட்டு வந்திருந்தோம். நாளைக்கு எனக்கு பர்த்டே, அதுக்காகலாம் வரல, இது வேற ஒரு விஷயத்துக்காக வந்தோம். பைபிளில் லைட் ஆஃப் பண்ணிடுச்சு. வேற ஒரு விஷயத்துக்கு வேண்டி வந்தோம். சரி, அப்படியே வந்துட்டு கொடைக்கானல் வந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற பிளான்ல வந்தாச்சு. ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டு. ஏன்னா விடிய காலையில் தான் வந்தோம். இவ்வளோ நாள் நல்லா தூங்கி எடுத்துட்டு இப்போ மதியானம் லஞ்சுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே பிளாக் பார்க்கலாம், சரியா? நாங்கள் வந்து கிளிப்டன் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டில் தான் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்கோம். நாங்கள் கொஞ்சம் காலையிலே வந்துட்டோம். ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. ரூம்ஸ் எல்லாம் கூட நல்லா இருக்கு. அத்தா ஹாய். தனீஷ் ஹாய். எப்படி இருக்க தனீஷ்? ஹாப்பியா இருக்கியா இல்லைன்னா சோகமா இருக்கியா? ஹாப்பியா தான் இருக்கியா? நல்லா வெயில் அடிக்குதா? ஆனா சில்லுன்னு தான் இருக்கு. நான் எதிர்பார்க்கல இவ்வளவு சில்லுன்னு இருப்போம்னா. நல்லா இருக்குல்ல? என்னது? நைட்டு செம்ம குளிர், தாங்க முடியல, அந்த அளவுக்கு குளிரா இருந்தது. இப்ப காலையில நல்லா இருக்கு, எதமா இருக்கு. துப்பி துப்பி விளையாடுறீங்களோ? கொடைக்கானல் லேக். அத்தா இப்ப போட்டிங் போவாங்களாம். நான் வெளியில இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. என்னத்தான்? சரியா? எனக்கு வயசாயிட்டு பாத்துடுங்க. அதான் லேக் அப்படியே ஒரு சுத்தி சுத்தி இங்க வந்துச்சு. போட்டிங் எல்லாம் போயிருக்கேன். அத்தா வந்து டென்டல் கேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு அத்தா? சாப்பிட்டோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா லேக்கை சுத்தி ஒரு வாக் போலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். பை பை. பதுரம் சைக்கிள் போகுமானதான் தெரியல. அழகா எல்லாரும் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால நல்ல கூட்டம் இருக்கு. சீசன்லாம் முடிஞ்சு போச்சு, ஏன்னா நார்மலா தான் இருக்கு கிளைமேட்டு. நைட்டு மட்டும் நல்லா சில்லுன்னு வந்து. ஓட்டு ஓட்டு. அங்க சிட்டுக்குருவி பிடிக்காங்க. எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கா? கார் கேக்குதா நான் பேசுறது? கேக்குதா? அம்மாக்கு தருவியா? ஒருக்கா வைக்கிறேன். ரோஸ் கார்டன் வந்துட்டு வந்தோம். ஓடிட்டான் டாகி. ரோஸ் எல்லாம் கொஞ்சம் வாடிருச்சு, ஏன்னா சீசன் முடிஞ்சதுல. ஆனா அழகா இருக்குல்ல, இதெல்லாம் பெருசா பார்க்கும்போது செமையா இருக்கும். பூக்களை பறிக்காதீர்கள். இங்க எல்லாமே 4:30 க்ளோஸ்ட் ஆகும். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு வரீங்கன்னா பாருங்க, நல்லா இருக்கு. ஆனா இங்க பாருங்க, அழகா இருக்குல்ல. நம்ம வீட்டுல மட்டும் இதெல்லாம் பூக்கவே செய்யாது. மருந்து வச்சிருப்பாங்க போல. ஆமா, காஸ்மிஸ் இந்த செடி பேரு. இது வந்து நம்ம ஊர் சைட்ல எல்லாம் நிக்கும், ஆனா எல்லோ தான் நிக்கும். இங்க வயலட் நிக்குது, அழகா இருக்கு பாக்க. அத்தா இது பாத்துருக்கீங்களா? காஸ்மிஸ் பார்த்தது இல்லையா? பொய் சொல்லாங்க இவங்க. உருட்டு உலக நாயகன். இதான் ரோஸ் கார்டன். இப்ப வந்து பூவெல்லாம் உருந்து போற சிச்சுவேஷன்லாம் நாங்க வந்துட்டு பார்க்க வந்திருக்கோம். அங்க நல்லா இருக்கத்தான். ஆனா இந்த பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கை அப்படியே பரபரன்னு வரும் இது பறிக்கிறதுக்கு. ஆனா கையை உடைச்சு போடுவாங்க. இந்த கலர்லாம் செம்மையா இருக்கு. ஆனா நம்ம வீட்டுல மட்டும் பூக்கவே பூக்காது, தெரியுமா? என்ன உரம் வச்சாலும் தண்ணி ஊத்துவானா நாங்க. இங்க நிறைய ரோஸ் இருக்கு. செமையா இருக்கு. ஃபுல்லாவே ரோஸ் தான். ரோஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணும் போய் தாமரை மாதிரி இருக்கு. அழகா இருக்கானா. இந்த பூவெல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஒயிட் கலர் ரோஸ். அங்க ஒரு ஏரி கூட இருக்கு. அது யாரும் யூஸ் பண்ணல போல. நல்லா நீட்டா சூப்பரா இருக்கு.
யூஸ் பண்றதுனால தான் நீட்டா இருக்கா. இந்த செடி பாருங்க செம்ம கியூட்டா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. நம்ம வீட்டிலலாம் இப்படி பூத்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கே பூக்குது, நல்லா இருக்கு பார்க்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, பாதி இடம் கூட போக முடியல, அவ்வளோ பெரிய இடமா இருக்கு. அந்த சைடு ஃபுல்லாக இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே கீழோட இறங்கி இப்போ வந்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. சீசன் டைமில் வாங்கதான், நவம்பர் டிசம்பர் ஜான்வரி அந்த டைம்லலாம் வந்தால் செம்மையாக இருக்கும். இப்போ வந்து கிளைமேட் நல்லா இருக்கு, ஆனால் பூவெல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கு. எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. கொடைக்கானல் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மங்கி, ஐயோ அதுவும் போயிடுச்சதா. ஆனால் உட்காந்துருக்காரு கீழே ஒருத்தர். அந்த துரைப்பாண்டிய பிடிக்க வேண்டியதுதான். ரோட்ல தான் போவோம், இது ஸ்டக் ஆகும். சூப்பரா ஒழுங்கா தள்ளணும். நீ பாட்டி மாதிரி தள்ளணும். உடனே நீங்க இப்படி சொல்லாதீங்கண்ணா. சரிம்மா. இப்பதான் 32 ஆகுது, அதுவும் நாளைக்கு தான். சந்தோஷம் சந்தோஷம். உங்களுக்கு 50 உண்மையை ஒத்துக்கிட்டியா? யாருமே இல்ல, நிறைய பேர் வந்தாங்கல்ல. வருவாங்க இனிமேல் தான். நம்மள மாதிரி ரூம்குள்ளே வந்து அடக்காத்துட்டு இருப்பாங்க. நம்மள சுத்தி இருப்போம்ல. சுத்தி இருப்போம். நாங்க வந்து எப்போ தனேஷுக்கு 1 வயசு இருக்கும்போது கொடைக்கானல் வந்தோம். அடிக்கடி ஊட்டி தான் போறது, கொடைக்கானல் ரொம்ப ரேர், அதனால இந்த வாட்டி வந்திருக்கோம். நீங்க எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க? நான் 3 வாட்டி வந்திருக்கேன். 3 வாட்டி. ஒரு டைம் என் கூட, ஒரு டைம் 2 வாட்டி ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம். நானும் ராமனு ஃப்ரெண்ட் ஒருத்தர், அப்புறம் நானும் பசங்களா பைக்ல வந்தோம். நான் வந்து 4th டைம். நீ எத்தனாவது டைம் இங்க வர? 2 டைம். சொல்லிட்டானே. நான் வந்து 4th டைம் வரேன். காலேஜ் படிக்கும்போது 2 வாட்டி வந்தேன். என்னது? சிக்கன் ஃப்ரை. என்னடா டே பயந்துட போறாங்க. அது ரொம்ப ஸ்ட்ரக் ஆகி போயிருக்குண்ணா. இது இந்த வீட்டுக்கு சைட்ல வந்து கிரில் போட்டிருப்பாங்கல்ல, அதான் கிரில்ல வந்து வெல்டிங் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. நல்ல குளிர ஆரம்பிக்குது பயங்கரமா. ஆமா செம்ம குளிரா இருக்குது. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. தனிஷ் தான் வின்னரு. தனிஷ் தான் வின்னரு. தனிஷ் தான் ஃபர்ஸ்ட். இல்ல ரெண்டும் சேம் தான். அப்போ தனிஷ் என்ன ஃபர்ஸ்ட் பண்ணு காலத்துக்கு. சே அவனால ஆடுவான், அவனுக்கு பிடிக்கும் ஸ்விங் ஆடுறது. வழுக்க கூடாது அந்த மாதிரி மேட்டு. ஓகே பரவாயில்ல போ. சூப்பர் தனிஷ். அத்தா நீங்க பாக்குறதுக்கு இந்த இங்கிலீஷ் மூவில எல்லாம் வர பேய் மாதிரியே இருக்கீங்க. கீழே விழுந்துட கூடாது வயசான காலத்துல. தனீஷுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே ஒரு வருத்தம் இருக்கு. அவனுக்கு வந்துட்டு சிப்ளிங்ஸ் இல்ல அப்படின்னு. அதனால அவனோட குறைய தீர்க்கறதுக்காக நாங்க வந்துட்டு இங்க இருந்து போகும்போது ஒரு மங்கி வந்து பிடிச்சிட்டு போலான்னு இருக்கோம். தனீஷோட சிப்ளிங்ஸ் இனிமே அந்த மங்கி தான். அது பேசும்டா அவங்ககிட்ட. நீ பேச ட்ரெயின் பண்ணனா பேசும். கிச்சு 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 அப்படின்னு பேசும். அதுக்கப்புறம் நீ தான் அதை வந்து கரெக்டா டேக் கேர் பண்ணிக்கணும் சரியா. அந்த மங்கி திடீர்னு என்ன பண்ணும்னா நம்ம வீட்டு ஃபேன்ல இந்த மாதிரி தான் ஏறும். அதான் உடச்சு கிடச்சு போடுறாதீங்க, தண்டை கட்ட முடியாது சரியா. சரி தனீஷ், இன்னைக்கு நம்ம வந்துட்டு மங்கி பிடிச்சிட்டு போறோம் சரியா. பேர் வச்சிடலாமா அதுக்கு? ஏன் பிடிக்காதா?
அது ரொம்ப கியூட்டா இருக்கும்டா. அதோட மூக்கெல்லாம் பாத்திருக்கியா, பிங்கா இருக்கும். அதோட வாயெல்லாம் பாத்திருக்கியா, கருக்குன்னு இருக்கும் அதோட பல்லெல்லாம். இல்லடா, இனிமே வந்து குட்டி போட்டா மங்கி மாதிரியே போடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன் நீயே பாக்குறது கொஞ்சம் மங்கியோட சாயல்ல தான்டா இருக்க. நீயும் மங்கியும் பிரதர் அண்ட் சிஸ்டர் அந்த மாதிரி கரெக்டா இருக்கும். அல்லது பிரதர் அண்ட் பிரதர். நீ மங்கி இல்லையா? அப்ப யார் நீ? கியூட்டான பையனா? அத நாங்க சொல்லணும்டா, நீ சொல்ல கூடாது. சரி அத்தான், அவன் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பான். நீங்க போற வழியில நம்ம பார்த்தோம்ல, அந்த மங்கியை பிடிச்சி கார்ல போட்டுடலாம்னா வாங்கி தனீஷுக்கு வந்துட்டு இனிமே நம்ம மங்கி சிப்ளிங் தான் வந்துட்டு மேக் பண்ண போறோம். ஏற்கனவே ரொம்ப வெளிச்சமா தெரிவாங்க, இப்ப இன்னும் பிரைட்டா தெரியுறீங்க. அதான் இது எப்படி நீங்க 2 பேரும் 12 o'clock எனக்கு விஷ் பண்ணி எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவீங்களா? அப்படியா? சரி அத்தான், அப்படிலாம் இல்ல. அத்தான் வந்து ஏமாத்துறாங்க. அவங்க வந்து சர்ப்ரைஸா நிறைய எடுத்துட்டு வந்திருக்காங்க. இல்ல எனக்கு தெரியாம நீங்க எங்க வச்சிருக்கீங்க. மேபி நீங்க ஃப்ரெண்ட்ல அந்த பேனட்ல வச்சிருக்கலாம். தனிக்கு அப்பா என்ன வச்சிருக்காங்க மக்களே? நீ என்ன வச்சிருக்க மனே? சரி சொல்லாத சர்ப்ரைஸ் என்ன சொல்லாத. டே அப்பா சொல்லிருக்காங்களா சொல்லக்கூடாது அப்படின்னு? 12 மணிக்கு நீங்க 2 பேரும் குடுக்குற சர்ப்ரைஸ்ல நான் சர்ப்ரைஸ் ஆக போறேன். அப்படிதானே? மாற அடியா? ஒண்ணுமே இல்லத்தா. எல்லா பர்த்டேக்கும் இதே மாதிரிதான். சரியா? ஆனா வந்து ஒரு கேக்காவது வாங்கிட்டு வருவாங்க. இந்த வாட்டி எனக்கு கேக்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதனால அவங்க வந்து சர்ப்ரைஸா எனக்காக வாங்கி வச்சிருக்கிற அந்த நெக்லஸ், அந்த ரிங், அதெல்லாம் வந்து 12 o'clock தருவாங்க. சும்மா கண்ணு பற்ற கூடாதுன்னு வீடியோல சொல்ல மாட்டேங்காங்க. இப்படியே நம்பிட்டு நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னத்தா, நான் நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்லேன். சரியா? அத்தான் வந்து என்ன கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா சொன்னாங்க? வைடா போனா இங்க இப்ப கார்ட்டூன் ஓடிட்டு இருக்கு. என்ஜாய். கிளைமேட் வந்துட்டு பகல்ல இருந்ததுக்கும் நைட்டுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லை. அவ்வளோ குளிர், செம்ம பயங்கர குளிரா இருக்கு. வெளில போகவே முடியல. சுத்தமா பசிக்கல. இருந்தாலும் சின்னதா ஏதாவது கேக் மாதிரி சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிருக்கும். கையெல்லாம் விரைச்சிக்குச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு குளிர். பேசக்கூட முடியல. நாக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அந்த அளவுக்கு குளிர் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஆனா பகல்ல வந்துட்டு ரொம்ப நார்மலா எதமா இருந்தது. நைட் அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு ஆமா 5 போயிரும் போல. அந்த அளவுக்கு வந்துட்டு குளிர் ஜாஸ்தியா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. தி பாக்ஸ் பேக்கரி அப்படிங்கிற ஒரு கடைக்கு தான் வந்தோம். தைரியமா ஷார்ட்ஸ் போட்டு வந்துருக்காங்க நம்ம ஆள். இல்ல கேக் தான் சொல்லியிருக்கோம். ஆமா, வேற அங்க ஸ்பெஷல்லாம் முடிஞ்சுதான். அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க ஸ்பெஷல்லாம் முடிஞ்சுதான், நாளைக்கு தான் வருமா, இது 2த்துல ஒன்று ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆப்பிள் பை அப்புறம் சாக்லேட் டோனட். அப்புறம் என் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி இருக்குமா? அது எங்க குடும்ப முகம். இது நல்லா இருக்கு. அப்படியா? அது ஓகே. ரொம்ப கெமிக்கல் மாதிரி இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா டோனட் மட்டும் நல்லா இருந்தது. ஆப்பிள் பை ஒரு வகைக்காகல, அப்புறம் டீயும் ஒரு வகைக்காகல, வேற எதுவும் வாங்கல. டோனட் மட்டும் வந்துட்டு நல்லா இருந்தது. இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் நான் வந்துட்டு வந்தேன். நான் பார்க்கும்போதே அதான் சொன்னாங்க இன்ஸ்டாகிராம் பார்க்காத அப்படின்னு. ஏன்னா பயப்புள்ள புழுவி தள்ளுது, அவ்வளவு பொய். ஒன்று கூட வந்துட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணால் நல்லாவே இருக்காது. மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாமே ஃபேக் ரிவ்யூஸ் தான். அதனால இன்ஸ்டாகிராம் பார்த்தெல்லாம் வராதிங்க. பெருசாக எதுவும் வாங்கலை, அதனால வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு செலவாகலை. 190 ஆச்சு இவ்வளோத்துக்கும். டீயை வாங்கி அப்படியே வச்சுட்டு தான் வந்தோம். ஏன்னா டீ வரைக்கும் அவ்வளோ மோசமாக இருந்தது. இது வந்து ஹாட் சாக்லேட். நல்லா தான் இருக்கு. சூடாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். சூடு பண்ண சொல்லுவோமா? கேட்போமா? ஒருவேளை இது இப்படி தான் இருக்கும் போல. மெல்டிங் சாக்லேட்னு சொன்னாங்க.
நீ கேட்டுக்கணும். ஹாட் சாக்லேட் வரும், மெல்டிங் சாக்லேட் வரும்ல. அவங்க சொன்னாங்க அது வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓ ஹாட் சாக்லேட். இது வந்து ஸ்வீட் தூக்கலா இருக்கும்னு சொன்னாங்க. உடனே நான் இது ஒன்று ஸ்வீட்டா தூக்கணும். இது வந்து நல்ல தூக்கல் ஸ்வீட்டா இருக்கு. தூக்குன்னு தூக்குது. பூனைக்குட்டி எப்படி இருக்கு? நல்லா காணும். ஃபர்ஸ்ட் டே சூப்பரா வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருச்சு. நாங்க பெரிய இடம் எல்லாம் சுத்தி பார்க்க போல, ஏன்னா ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்ததுனால சும்மா பக்கத்துல 2-3 இடம் வந்துட்டு பார்த்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். நாளைக்கு வந்துட்டு கோயிலுக்கு போறதுக்காக தான் மெயினா வந்தது. நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு கீழே வந்துட்டு மலை இறங்கிட வேண்டியதுதான். ஏன்னா மண்டே வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு அப்பதான் கரெக்டா இருக்கும். அப்புறம் நாளைக்கு என்னோட பர்த்டே, அதாவது நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இன்னைக்கு February 16, இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஆனா மறக்காம எல்லாரும் விஷ் பண்ணிருங்க சரியா? விஷ் பண்ணல அப்படின்னா நான் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்க யார்கிட்டயுமே நான் பேச மாட்டேன். அது உங்களுக்கு தெரியாது, அந்த ஃபீலிங்ஸ் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது சரியா? ஆமா, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா சொன்னேன். ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 2 பேர் என்னோட பர்த்டே ஞாபகம் வச்சு முன்னாடி வந்துட்டு விஷ் பண்ணிருந்தீங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இப்போ வந்துட்டு விஷ் பண்ற எல்லாருக்குமே வந்துட்டு தேங்க்யூ சோ மச் சரியா? இன்னைக்கு vlog பார்த்து எல்லாருமே சூப்பரா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா நாளைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான vlog ஓட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய், குட் நைட்.